ஹாய் வெல்கம் டு eTechFree.com. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், அதாவது ஹோஸ்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் ஆட்சன்ஸ்க்கும் ஹோஸ்டிங்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹோஸ்டிங்ஸ் தான் வந்து உங்களுடைய ஸ்பீடு அப்புறம் வரக்கூடிய டிராஃபிக் எல்லாத்தையுமே வந்து ஃபைனல் பண்ண போகுது. ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி தான் ஆட்சன்ஸும் கொடுப்பான். உங்களுடைய வெப்சைட்டு எவ்வளோ நிறைய கண்டென்ட் போட்டு குவாலிட்டியாக போட்டு வெப்சைட் மட்டும் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆட்சன்ஸ் சப்போர்ட் கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ ஹோஸ்டிங்ஸ் அப்படின்னா நாம ஒரு ஷாப் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எந்த இடத்துல ஷாப் வச்சிருக்கோமோ அந்த ஷாப் இருக்கிற இடம் பெருசாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டியோட இருக்கணும் அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? சேம் ப்ரொசீஜர் ஆன்லைனில் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம்னா அந்த வெப்சைட் ஸ்பீடாக ஃபங்க்ஷன் ஆகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகணும், எந்த ஒரு டவுன் டைம் இருக்கக்கூடாது, வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஹோஸ்டிங்ஸ் வேணும். ஸோ இந்த ஹோஸ்டிங்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கை தான். இது வந்து இப்போ இந்தியாவில் நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு. நானும் ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். நல்லா பார்த்துங்க, என்னுடைய லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோஸ்டிங்கர் இந்த இடத்துல இந்தியன் போட்டு இங்கிலீஷ்னு வந்திருக்கும், இந்தியா இங்கிலீஷ்னு வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ள மேலே பாருங்க ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் ஹோஸ்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வெப் ஹோஸ்டிங்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க, நிறைய பிளான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரீமியம் சூஸ் பண்ணிக்கங்க, அதர்வைஸ் பிஸ்னஸ் போய்க்குங்க. நீங்கள் சிங்கிள் பிளான் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ரீமியம் ஆர் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் நான் ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரீமியம்ல எடுத்துக்கங்க. 100 வெப்சைட்ஸ் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் எடுத்தோடனே நினைப்பீங்க நான் பிகினர் தானே, எதுக்கு நான் எடுத்தோடனே ஒரு வெப்சைட் போதாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக லேட்டராக உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் தேவைப்படும் போது நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீங்கள் இதிலே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் உங்களுடைய பீரியடை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் 12 மந்த்ஸ் செலக்ட் பண்ணுறதை விட 24 மந்த்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. 48 மந்த்ஸ் கூட எடுத்தோடனே உங்களுக்கு தேவையில்லை. பட் சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 48 மந்த்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ 24 மந்த்ஸில் இவ்வளோ காமிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு 73% டிஸ்கவுண்ட்டில் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 4296 இருக்கா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே பாருங்கள் 10,000க்கு மேலே டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். 70% டிஸ்கவுண்ட்டு. அதுக்கும் மேலே டிஸ்கவுண்ட் வேணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஹேவ் ஏ கூப்பன் கோடுன்னு இருக்கா? ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் eTag ஃப்ரீன்னு மட்டும் அடிங்க. eTag ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரேட் எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்கா? ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் வரதுக்காக நான் eTag ஃப்ரீன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து அப்ளைன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அடிஷ்னலாக உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு மேலே டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 4,500 வந்திருக்கு. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஹோஸ்டிங்ல நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஆஃபரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, eTag ஃப்ரீ. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யூபிஐ வச்சோ இல்லை பேபால் வச்சோ பண்ணிக்கலாம். பேபால் இந்த லாகின் பண்ணுறதுக்கு டேரெக்டாக உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் போதும், ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணிக்கலாம், பட் வேண்டாம், இமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கிரியேட் நியூ வெப்சைட், இன்னொன்று மைக்ரேட் வெப்சைட். இது நமக்கு மைக்ரேட் வெப்சைட்ங்கிறது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான், அது தேவையில்லை. இப்போ கிரியேட் நியூ வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிப்பாங்க. செலக்ட் ப்ரோ பிளாட்ஃபார்ம்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் ஏன்னு இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. ஸோ வேர்ட்பிரஸ் இருந்தாலே போதும். ஒரு பிகினர் ஈஸியாக வேர்ட்பிரஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ அதனால் இதே நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இதில் செலக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் லாகின் டீடைல்ஸ் ஃபார் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வேர்ட்பிரஸ் இதுக்கப்புறம் நீங்கள் ஹோஸ்டிங்கருக்கு உள்ளே போக தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் வேர்ட்பிரஸ் மட்டுமே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு வேர்ட்பிரஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கிளையண்ட்டுக்கும் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதில் எந்த இமெயில் ஐடி போகிறீங்களோ சரியான இமெயில் ஐடி போட்டுக்குங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சிருக்கேன். இமெயில் ஐடி பாருங்கள், மேலே ஒரு நான் இமெயில் ஐடி இங்கே கிரியேட் பண்ணும்போது வச்சிருந்தேன். ஸோ அந்த இமெயில் ஐடி அப்படியே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இங்கே ஜென்ரேட் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு இவங்க கீழே கொடுத்துருக்க இந்த கேரக்டர் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்குங்க. பாஸ்வேர்ட் போட்டுட்டு கீழே கண்டினியூ சொல்லி கொடுத்துருங்க. இந்த இமெயில் ஐடி இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் டேரெக்டாக வேர்ட்பிரஸ்க்குள்ளே லாகின் பண்ண போகிறோம். அதனால இந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது டேரெக்டாக ஹோஸ்டிங்கரோட உள்ளே போய்டும். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளக்கின்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் எதுவும் வேணாம், எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிட்டு கூகுள் சைட் கிட் மட்டும் வேணும்னா நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை லேட்டராகவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே தீம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம், வேணான்னா கீழே ஸ்கிப்னு இருக்கு இல்லையா, அதை கூட கொடுக்கலாம். ஒரு ஆப்ஷனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரேட் ப்ளஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு இப்போ ஜென்ரேட் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கிளைம் ஏ ஃப்ரீ டொமைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா GoDaddyல ஆல்ரெடி டொமைன் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நமக்குன்னு ஒரு டொமைன் செலக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஆர்கே டிசைன்ஸு இல்லை ஆர்கே கேம்ஸு இல்லை ஆர்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை வந்து இந்த கிளைம் ஏ ஃப்ரீ டொமைனில்
1 இயர்க்கு ஹோஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இதை நீங்கள் GoDaddyல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1800 1900 வரும். பட் 1 இயர்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இவங்களே தராங்க. இதே GoDaddyல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய டொமைன் நேம் என்னங்கிறத நம்ம அங்கே ஃபைனல் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே பாருங்கள், நான் ஹெல்த்தி ப்ரோமோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், .coin .com இதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா .com சூஸ் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அது இருந்துச்சுன்னா இங்கே காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட டொமைனை கரெக்டாக சர்ச் பண்ணி GoDaddyலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு பாருங்கள். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இன்னொரு டொமைன் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், fat2fitreviews.com அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த இடத்துல நான் கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு இது டொமைன் இருக்குது, அதனால் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமைன் வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி டீட்டெயில்ஸில் ஜஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி மறக்காமல் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் கீழே என்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் ப்ராப்பராக கொடுங்க. இதெல்லாம் வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தேவைப்படுது. ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எல்லா டீட்டெயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபினிஷ் செட்டப்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இது இப்போ உங்களை வேர்ட்பிரஸ்க்கு உள்ளே கொண்டு போகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபினிஷ் செட்டப் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் செட்டப்லாம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பாருங்கள், யூசர் நேமில் நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்போமா, ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுடைய வெப்சைட் நேம் கொடுத்தாலும் சரி, கீழே பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கா, நாம தான் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களை வேர்ட்பிரஸ்க்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் அன்வான்ட் பிளக்கின்ஸ் அண்ட் தீம்ஸ். எதுக்குன்னா டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய வெப்சைட்டில், அதாவது வேர்ட்பிரஸ்ல நிறைய பிளக்கின்ஸ் தீம்ஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிள் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளோட வெப்சைட் வந்து ஸ்பீடு அதிகமாகும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் நேராக பாருங்கள், தீம்க்கு எங்கே போகணும், அப்பியரன்ஸ்னு இருக்கா, நல்லா பார்த்துங்க, அப்பியரன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய தீம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே இருக்கிற தீம்லாம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். எந்த தீமே வேண்டாம், நம்ம எது யூஸ் பண்ண போகிறோமோ அது மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதையும் டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால தான் இதை டெலிட் பண்ண முடியல. அப்படி இருக்குது நம்மளுடைய தீம், ப்ரீமியம் தீம் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, ஜெனரேட் ப்ளஸ் தீம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணும்போது நான் எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிளக்கின்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ தீம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா பிளக்கின்ஸுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிளகின்ஸ் இருக்கும். இதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணணும். ஒரு சிலது ஆக்டிவேட்டில் இருக்கும், ஒரு சிலது ஆக்டிவேட் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பல்க் ஆக்ஷனில் போயிட்டு இங்கே டெலிட்னு கொடுத்துருங்க. டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, வேர்ட்பிரஸ்ல உள்ள வந்தோடனே ரிமூவ் அன்வான்ட் பிளக்கின்ஸ் அண்ட் தீம்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா இன்ஸ்டால் தீம் ஜெனரேட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கே வந்துட்டு தீம் எங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம், அப்பியரன்ஸ். ஸோ நேராக அப்பியரன்ஸ்க்கு உள்ளே வந்துருங்க. ஓகே, ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க மேலே ஆட் நியூன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சா? ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய தீம் இங்கேயே இருக்கும். அது வந்து ஃப்ரீ தீமு, அதில் ப்ரீமியம் நாம் தனியாக ஆக்டிவேட் பண்ணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய தீம் பேர் என்னது, ஜெனரேட் ப்ளஸ். ஓகே, இங்கே பாருங்கள், ஜெனரேட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இன்ஸ்டால். ரொம்ப சிம்பிள், இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அண்ட் தென் ஆக்டிவேட். ஓகே, ஸோ இப்போ இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஒரு தீமை தவிர வேறு எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது. இதையும் கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சைட் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும். நமக்கு தேவை இந்த ஒரு தீம் மட்டும்தான். ஓகேவா? இப்போ கஸ்டமைஸ்லாம் கேட்பாங்க, எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இன்ஸ்டால் தீம் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளக்கின்ஸ்னால் கிட்டத்தட்ட 10 to 12 பிளக்கின்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளக்கின்ஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொன்று உங்களோட வெப்சைட்டோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கூகுள் ஆட்சன்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான பிளக்கின்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட் என்னங்கிறதும் நான் கீழே கொடுக்குறேன். இல்லைனாலும் நான் இப்போ இதில் காமிக்கும் போது நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளக்கின் என்னது, ஏஎம்பி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஎம்பி நான் செலக்ட் பண்ணி அப்படியே நேராக நம்மளுடைய இங்கே வந்துடுறேன், நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடுறேன். சைட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த பிளக்கின்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ தான் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஏஎம்பின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஏஎம்பி கொண்டு வந்துட்டு இங்கே ஆட் நியூன்னு இருக்கா, பிளக்கின்ஸில் உள்ள வந்துட்டேன். ஆட் நியூங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஒவ்வொரு பிளக்கினை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஏஎம்பி மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள் ஏஎம்பி வந்துச்சா, ஜஸ்ட் இன்ஸ்டால் நான் கொடுத்துரும்.
ஸோ நெக்ஸ்ட் என்னது ரேங்க் மேத் எஸ்இஓ அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் ப்ரோ வெர்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்க் மேத்தை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஓகேவா, ஜஸ்ட் இந்த இடத்துல ரேங்க் மேத் அப்படின்னு அடிச்சிங்கனாவே வரும். எஸ்இஓன்னு கொடுக்க தேவை, ரேங்க் மேத்னு கொடுத்தீங்கன்னாவே இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. வெறும் இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ஆக்டிவேட் பண்ணல. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் கிட் பை கூகுள். அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படி போட்டு சர்ச் பண்ணுறேன், இன்ஸ்டால் நவ். இந்த லிஸ்ட் நான் கொடுக்குறேன், இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. டைம் சேவிங்ஸ்க்காக நான் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ப்ளகின்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், எதுவுமே வந்து ஆக்டிவேட்டில் இல்லை. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாட் இஸ் தட், இந்த கூகுள் சைட் கிட் இருக்கு இல்லையா, சைட் கிட் பை கூகுள் இருக்கு இல்லையா, இதுவும் ரேங்க் மேத் மட்டும் தனித்தனியாக தான் ஆக்டிவேட் பண்ணும். மீதி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா ப்ளகினையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேங்க் மேத்தையும் சைட் கிட் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆக்டிவேட் கொடுங்க. பல்க் ஆக்ஷனில் போயிட்டு ஆக்டிவேட்னு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ப்ளகின்ஸில் போயிடலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ ரேங்க் மேத்துக்கு மறக்காமல் உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டோட இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. கூகுள் சைட் கிட்டும் அதே தான். ஆக்டிவேட் பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே ஜஸ்ட் இப்போ நான் ஆக்டிவேட்னு கொடுக்குறேன், உங்களுக்கு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் கனெக்ட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அதே இமெயில் அக்கௌண்ட் கொடுங்க. இங்கே பாருங்கள் என்னோட இமெயில் அக்கௌண்ட் காமிக்கிறதுனால இதில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால் யோசிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் இதில் உள்ளே போனோடனே அட்வான்ஸ் இருக்கும், ஸ்டார்ட் விசார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் இங்கே பாருங்கள் இன்புட் டேட்டா ஃப்ரம்னு இருக்கா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, இந்த இடத்துல நமக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்கிப் டோன்ட் இம்போர்ட் நவ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுங்கள் ரேங்க் மேத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பர்சனல் பிளாக்னு இருக்கா. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் கூகுள் சர்வீசஸ்னால் நம்ம கூகுள் சைட் கிட்ட நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுக்குறேன். இந்த எண்ட் வரைக்குமே நம்ம பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா சைட் மேப் இன்க்ளூட் இமேஜஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ட்வீக்ஸ், இது நமக்கு பிரச்சனை இல்லை, சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்டிமைசேஷனுக்காக. ஓகே, இப்போ பாருங்கள் யுவர் சைட் இஸ் ரெடி. எல்லாருமே இது வரைக்கும் தான் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ரேங்க் மேத்தை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது தான் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் செட்டப் அட்வான்ஸ் ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுத்தாவே ஓகே, பட் இதுக்கப்புறம் கொடுக்குறது தான் மெயின். அதனால தான் சொன்னேன். இப்போ இதில் ரோல் மேனேஜருங்கிறது எப்பயுமே சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஆனில் இருக்கும், இது தேவையில்லை, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் வந்து கண்டினியூ கொடுங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் 404 மானிட்டர்னு கேட்குது இல்லையா. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரீடைரக்ஷன்ஸ் இது எல்லாமே வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 404 கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி, எதுவும் பிரச்சனையும் கிடையாது. பட் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இங்கே ஆர்டிக்கல் டைப் பிளாக் போஸ்ட், ரெண்டாவது இங்கே ஆர்டிக்கல் டைப் பிளாக் போஸ்ட் இங்கே கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நம்மளுடைய ரேங்க் மேத்தை வந்து நமக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பண்ண வேண்டியது பாருங்கள், எனேபிள் பண்ண வேண்டியது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே கண்டென்ட் ஏ இருக்குல்ல, இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. இமேஜ் எஸ்இஓ வந்து எனேபிள் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் தனியாக தெரிஞ்சுக்கலாம். லோக்கல் எஸ்இஓ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரீடைரக்ஷன்லாம் இதெல்லாம் இருக்கட்டும். வீடியோ இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷனில் வரும். கூகுள் வெப் ஸ்டோரிஸ்லாம் ப்ரோ வெர்ஷனில் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போதைக்கு பேசிக் வெர்ஷனில் நீங்கள் இது போகலாம். ஓகேவா, அண்ட் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செட்டப் விசார்ட் இன்னொரு டைம் நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இதில் போய் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ரேங்க் மேத்துக்குள்ளே ஒவ்வொன்றும் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுவே நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரேங்க் மேத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ்னு இருக்கா. ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸில் உள்ளே வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்தோடனே ஸ்ட்ரிப் கேட்டகரி பேஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இங்கே தேவையில்லை, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பிரெட் க்ரம்ஸ்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வச்சுக்கோங்க, இல்லை லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, நான் பிரெட் க்ரம்ப் வந்து எனேபிள் பண்ணிட்டேன், நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் கூகுள் ஆட்சன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை விட. அதனால தான் நான் இதை வந்து ரொம்ப செக்யூராக பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு இருக்கும். தேவைப்பட்டால் வந்து இதெல்லாம் வேண்டாம், இது விட்டுருங்க. வெப் மாஸ்டர் டூலும் தேவையில்லை. இது வந்து பிங் மாஸ்டர் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதெல்லாம் டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்கலாம். அந்த முக்கியமான விஷயம் எடிட் ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரோபோட் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. நான் அதை வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். இல்லைனாலும் நாங்கள் மறந்துட்டாலும் நீங்கள் இமெயில் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் அதை காப்பி பண்ணுற மாதிரி நான் கீழே கொடுக்குறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் சொன்ன அந்த ரோபோட் டெக்ஸ்ட் ஃபைல் இதுதான். இது எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு நோட் பேடில் கொடுக்குறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இது வந்து க்ராவல் பண்ணுறதுக்காக. ஓகேவா, மறக்காமல் இதை செஞ்சுருங்க. அப்போ தான் வந்து க்ராவல் இஷ்யூஸ் வராது. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துறேன். அடுத்தது அதர் பிளாக்ஸ் எடிட் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ரீடைரக்ஷன்ஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரிட்டன் டு ஹோம் பேஜ் வச்சுக்கோங்க.
ரீடைரக்ஷனில் ரீடைரக்ட் டு ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அனாலிட்டிக்ஸுங்கிறது வந்து நீங்கள் இந்த கூகுள் சைட் அப்படிங்கிற ஒரு பிளகின் போடுறது இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது கொடுத்து முடிச்சிட்டோம். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் மேத்தில் டைட்டில்ஸ் அண்ட் மேட்டா இருக்கு இல்லையா, இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. லோக்கல் எஸ்இஓ, ஸோ இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது டேரெக்டாக விட்டுருங்க. இதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இது அப்படியே விட்டுருங்க. அடுத்தது சைட் மேப் செட்டிங்ஸ் வந்து தனியாக சர்ச் கன்சோல் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ சைட் மேப் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய சைட் மேப்பு. இங்கே பாருங்கள், சைட் மேப் _index.xml இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கூகுள் சைட், அதாவது சர்ச் கன்சோலை நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ கூகுள் சைட் கிட் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணும்போது இது என்னங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு தனித்தனியாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய சைட்டுக்குன்னு தேவையான சைட் மேப் இதுதான், போஸ்ட்டுக்குன்னு தேவையான சைட் மேப் இது, பேஜஸ்க்குன்னு தேவையான சைட் மேப் இது. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 by 1 காப்பி பண்ணி போடலாம், இல்லை நம்ம சைட்டு மட்டுமே டோட்டலாக காப்பி பண்ணி போட்டாலும் மோர் தென் எனஃப். ஓகேவா? அது எல்லாமே கவர் பண்ணிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பிளகின் 404 ரீடைரக்ஷன் எஸ்யூ அனலைசர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக விட்டலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் தேவையான பிளகின்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிச்சு. அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வேர்ட்பிரஸ்ல நம்ம செய்ய வேண்டியது இதுதான் முக்கியமான விஷயம்லாம். ஓகேவா? பிளகின்ஸ்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பிளகின் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னன்னா, நம்மளுடைய பிளகின்ஸில் உள்ள வந்துட்டிங்கன்னா கூகுள் சைட் கிட் மட்டும் ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ஒரே இமெயில் அக்கௌண்ட்டில் நிறைய பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் செட்டப்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கனெக்ட் கொடுத்துட்டு இங்கே சைன்இன் வித் கூகுள்னு சொல்லி கேட்கும். கூகுள்னு கேட்டால் உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் கேட்கும். அந்த இமெயில் அக்கௌண்ட் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். எல்லாத்துக்குமே கிளிக் பண்ணி, அதாவது பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிக் பண்ணி எஸ் 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 மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே கனெக்ட் ஆகிடும். எந்த ஒரு இதுவும் தனியாக தேவையில்லை. இதுக்காக தான் சொன்னேன், இந்த வேர்ட்பிரஸ்ஸை நீங்கள் எதுக்குன்னு தனியாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் அக்கௌண்ட்டோட இன்டிகிரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதான் பெட்டர். இப்போ நான் வந்து இது கொடுக்கல, ஏன்னா இது நிறைய இதில் வந்து பண்ணிட்டேங்கிறதுனால. ஓகே, சைன்இன் வித் கூகுள்னு கேட்கும்போது என்னோட இமெயில் லிஸ்ட்லாம் காமிக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமெயில் லிஸ்ட் இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்டிகிரேட் பண்ண சொல்லும். பட் ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து கட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்டிகிரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் அந்த மாதிரி இமெயில் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இதுதான் வரும். இதில் கண்டினியூ சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லி கேட்கும். இதில் வெரிஃபை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோன்னு சொல்லி கேட்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் 3-4 ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதே தான். ஸோ எல்லாமே வந்து எனேபிள் பண்ணிட்டு வந்துருங்க. இங்கே பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் செட்டப்னு சொல்லி கேட்டிருக்கு. சர்ச் கன்சோல் நம்ம செட்டப் பண்ணிடலாம். ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டப் கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கூகுள் சைட் கிட்டே நான் உங்களுக்காக இன்ஸ்டாலும் பண்ணி காமிச்சிட்டேன், என்னுடைய சேம் இமெயில் அக்கௌண்ட்லேருந்து. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து கனெக்ட் சர்வீஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுங்கிறதுல வந்து உங்களுடைய இந்த சைட்டோட நேம் விசிபிள் ஆகும். அதை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே கான்ஃபிகர் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போதைக்கு நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கேன்சல் கொடுத்துட்றேன். மீதி பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்ச் கன்சோல் சப்மிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நான் தான் வந்து வேணாம் சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் கன்சோல் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், சி ஃபுல் டீடைல்ஸ் இன் சர்ச் கன்சோல் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். மேலே உங்களோட டொமைன் நேம் இருக்கும், demo.affiliatetamil.com. யாருக்கு ஆக்சஸ் கொடுத்துமோ அது வந்துடும். ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, சைட் மேப்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நம்ம பாருங்கள், இந்த சைட்டுக்கு சைட் மேப்பை நம்ம இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கும். அதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேர்ட்பிரஸ்ல உள்ள வந்தோம்னா ரேங்க் மேப் இருக்கா, ஸோ அதில் போயிட்டு இங்கே சைட் மேப் செட்டிங்ஸ் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட் மேப்ங்கிறது இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சைட் மேப் _index.xml இது மட்டும் போட்டு சப்மிட்னு சொல்லி கொடுங்க. சில பேருக்கு ஃபெட்சிங்னு வரும், சில பேருக்கு எரர்னு வரும். ஸ்டார்டிங்கில் நாம் இப்போ எந்த கண்டென்ட்டுமே போடல, குட் நாட் ஃபெட்ச்னு என்னன்னா இப்போ எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, அதனால் இப்படி வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டென்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு கூட சைட் மேப்பை சப்மிட் பண்ணுங்கள், எந்த ஒரு அர்ஜென்சியுமே கிடையாது. லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடன் ஃபெட்ச் அப்படின்னு சொல்லி வந்தாலும் லேட்டராக ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபெட்சிங்ஸ் வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? சக்ஸஸ்னு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வரும், எந்த ஒரு ஒரிஸுமே உங்களுக்கு வேண்டாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு உள்ளே எப்படி வேர்ட்பிரஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறது, எப்படி வேர்ட்பிரஸ்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது கூகுளோட அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிச்சு. டோட்டல் செட்டிங்ஸ் நம்மளோட வேர்ட்பிரஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறமேட்டு நம்ம கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் வந்து வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணும். ஹாய், வெல்கம் பேக் டு etechfree.com. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், கான்டென்ட்.
ஸோ நம்மளுடைய கூகுள் ஆட்சன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் தான். இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு டிராஃபிக் இருக்கும், அப்ரூவலும் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட கண்டென்ட்டுக்கான ஐடியாஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது? நாமளே மைக்ரோ நிட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதில் இன்னும் எப்படி கண்டென்ட்னா 25, 50, 100 எவ்வளோ கண்டென்ட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5th பாயிண்ட் என்னது? கான்டென்ட். ஸோ இந்த கான்டென்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டென்ட்டோட டாபிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ஏ கண்டென்ட். அடுத்தது நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை போடணும், அப்புறம் என்னென்ன வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கண்டென்ட்டோட டாபிக் அண்ட் ஐடியாஸ் எங்கிருந்து கேதர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு நம்மளுடைய எஸ்இஓ டூல்ஸ், அதாவது SEMrushலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லை கீவேர்டு பிளானர்லேருந்து எடுத்துக்கலாம். அதில் வெரி ஈஸி கீவேர்டு அதாவது கேடி டிஃபிகல்ட்டி இல்லையா, கீவேர்டு டிஃபிகல்ட்டி அது வெரி ஈஸியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கீவேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாம் என்ன பண்ணோம், இங்கே ஏபிகேன்னு சர்ச் பண்ணி இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்தோம். இதில் இப்போ ஒரு வேலை ஸ்னிஃபீஸை பற்றி நம்ம பேசியிருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்னிஃபீஸ் ஏபிகேனா அதை மட்டும் தனியாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அந்த ஸ்னிஃபீஸுங்கிறதே அடல்ட் கண்டென்ட்டோட வேர்டு தான். ஓகே, நான் அதை பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன், தெரியாமல் எடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகேவா, நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்டு எத்தனை இருக்குது பாருங்கள். ஸ்னிஃபீஸ் ஏபிகே அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் வெறும் 6 கீவேர்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 6 கீவேர்டு ரிலவெண்ட்டாக நம்ம கண்டென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது என்னது? ஸ்னிஃபீஸ் ஏபிகே டவுன்லோட் 2023 இல்லை அன்லிமிட்டட் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு அடுத்தது இன்னொரு கண்டென்ட் நம்ம போடணும் அப்படின்னா சிங்கிள் பேஜ்லேயே உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவ் கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் ஒரு சேஃப்டி சேக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 25 to 50 போஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்டான போஸ்ட் போடும்போது இதுக்கு ரிலவெண்ட்டாக சுற்றியும் சைலோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட் ஈஸியாக கூகுள் ரேங்க் ஆகும். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சிங்கிள் பேஜ் வெப்சைட் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு நீங்கள் சோறு போட்டால் தான் அது மேலே போகும். அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா சிங்கிள் பேஜ் மாதிரி வெப்சைட்டை முன்னாடி காமிச்சிருந்தாலும் பின்னாடி நிறைய போஸ்ட் போட்டுக்கங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஐடியாஸ் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம சர்ச் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸ்னிஃபீஸ் ஏபிகே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய பேர் கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ChatGPTல கிரியேட் பண்ணிக்கலாம், அது அடுத்த விஷயம். ஓகேவா, பட் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இன்னொரு போஸ்ட் போடணுங்கிறது தான் இப்போ நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ஸ்னிஃபீஸ் ஏபிகே டவுன்லோடுன்னு நம்ம சொல்லி சர்ச் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் கண்டென்ட். ரெண்டாவது கண்டென்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸ்னிஃபீஸ் ஆப் ஏபிகே அப்படின்னு தனியாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னிஃபீஸ் ஏபிகே டவுன்லோட் அப்படிங்கிறத பற்றி கண்டென்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்னிஃபீஸ் ஏபிகே மோடு டோன்ட் டச் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. மோட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஹேக்குங்கிறது நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு லேட்டராக. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வார்த்தை மட்டும் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்குற வரைக்கும் போடாதீங்க. பை சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் எல்லா நேரமும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஒன்லி ஃபேன்ஸ் ஏபிகேக்கு நான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். கூகுளில் சர்ச் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இங்கே பாருங்கள், பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் பாருங்கள், இந்த டாபிக் ஒன்லி ஃபேன்ஸ் ஏபிகே ரெலவெண்ட்டான கொஸ்டின் அங்கே இருந்துச்சுன்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன்லி ஃபேன்ஸ் கண்டென்ட். ஸோ ஒன்லி ஃபேன்ஸ் கெட் அன் ஆப். இப்போ இது ரிலவெண்ட்டானது மட்டுமே கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் தனித்தனி போஸ்ட்டாக போடுங்க. இது எல்லாமே உங்களுடைய FAQலையும் ஆட் ஆகணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே தனித்தனி போஸ்ட்டாக போடணும். இதுதான் சைலோ ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக பார்த்துருக்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். ஓகே, எனக்கு 4 கொஸ்டின் தான் இருக்குது, 2 கொஸ்டின் தான் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த கொஸ்டின் பக்கத்தில் இந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் ஆட் ஆகும். இப்படி தான் ஆட் பண்ணிட்டு வரணும். கிளியராச்சா? ஸோ இந்த மாதிரி போஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கிறேன். இதில் பீப்புள் ஆல்சோ ஆஸ்கை பற்றி நான் சொல்லிட்டேன், பட் நோ டிராஃபிக். மேக் ஷுர் இதில் என்ன அப்படின்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே போய் நீங்கள் காப்பி பண்ணி SEMrushலையோ இல்லை வேறு ஏதாவது SEO டூலில் போட்டிங்கன்னா இதுக்கு டிராஃபிக்கே இல்லைன்னா வரும். பட் ஒரி பண்ணாதீங்க, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்கும்போது மெயின் பேஜுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் டிராஃபிக் இருக்கிறது எல்லாமே. பட் மற்ற போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சப்போர்ட்டிவ் பேஜஸ் தான். இதில் டிராஃபிக் வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, அதனால ரொம்ப கஷ்டம். அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு மற்றதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு டிராஃபிக் வராது, பட் உங்களை கூகுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஆட் பண்ணுங்கள். இதுதான் அடுத்தடுத்த போஸ்ட் 25 போஸ்ட் நான் இப்படி தான் கிரியேட் பண்ணுவேன். இது ரிலவெண்ட்டான போஸ்ட்லாம் இப்படி தான் கிரியேட் பண்ணுவேன். இது எல்லாமே FAQலையும் நான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா, நான் போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரா கொஸ்டின்லேருந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், நான் ஃப்ரீ SEO டூல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி பண்ணுறது? நீங்கள் வெறும் SEMrushல தான் காமிச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கீவேர்டு பிளானர் இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிகேன்னு போட்டு இந்த கீவேர்டு தான் நான் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி இதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த போஸ்ட் நான் கிரியேட் பண்ணல இல்லையா, 25 போஸ்ட். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை காப்பி பண்ணி நேராக இந்த இடத்துல கொண்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடுவேன்.
ஸோ இதுக்கு ரிலவெண்டான கீவேர்ட்ஸ்லாம் வரும். இங்கே பாருங்கள், கிங் ரூட் ரிலவெண்டான கீவேர்ட்லாம் வருதா. ஸோ இது ஒன்றை பற்றி தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். இதுதான் சைலோ ஸ்ட்ரக்சர், இதுதான் நீச் பேஸ்ட் வெப்சைட். ஓகே, ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இதே தான் நான் அப்ளைட் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருக்கேன், இதே தான் கூகுள் ஆட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். மைக்ரோ நிச்சில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த சைட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க கூகுள்காரங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேச ஆரம்பிங்க. நீங்கள் என்ன பேச பண்ண போகிறீங்க? இது எல்லாமே சாட் ஜிபிடியில் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நம்ம இதில் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லாத ஒரு விஷயத்தையும் நான் காமிக்கிறேன். அது என்னன்னா, நம்மளுடைய கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரிலேட்டட் குறிஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரிலேட்டட் டாபிக்ஸ் இதுலேருந்து இதை நீங்கள் எடுத்தும் இதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதெல்லாம் இந்த கீவேர்டெல்லாம் இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா இதுவும் வந்து இன்னொரு போஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெளியில் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, நானும் நிறைய இடத்துல சொல்லித்தரல. அதனால் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஓகேவா? இது யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது கொராலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, கொராலை உள்ள வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஏபிகே ஆப் இதெல்லாம் வந்து கொராலை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு கிடைக்காது. பட் அதர் டாபிக்ஸ் ஒரு வெயிட் லாஸு, ஃபிட்னஸ்ஸு அண்ட் வீலாக் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கீவேர்டு என்னவோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே கொஷின்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ கொஷின்ஸ் வரும். இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் தனித்தனியாக ஒரு போஸ்ட்டாக கிரியேட் பண்ணி உங்களோட வெப்சைட்டை ஃபில் பண்ணுங்கள். 25 to 30 போஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய கண்டென்ட் ஐடியாஸ். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு 25 to 30 போஸ்ட், 50 போஸ்ட், 100 போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் கிடச்சிச்சு. இது எல்லாமே கூகுளுக்கு தேவையான போஸ்ட்டு, கூகுளில் ரேங்க் ஆகக்கூடிய போஸ்ட்டு, இது எல்லாருக்குமே தேவையான ஒரு கண்டென்ட். அதனால் இது ஆட்சன்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கிளியராச்சா டாபிக்ஸ்? நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கை கிரியேட் பண்ணிட்டு போகாதீங்க. மேக் ஷுர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் ஏ கண்டென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், நீங்களே சொந்தமாக யோசிச்சு பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் யூஸிங் க்ரோமில் வாய்ஸ் இன் அப்படிங்கிற ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. என்னது? வாய்ஸ் இன். வாய்ஸ் இன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என்னுடைய எக்ஸ்டென்ஷன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் அது வாய்ஸ் இன் அப்படிங்கிற இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். ஓகே, ஸோ நான் இது இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டேன். சரி, இப்போது இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன். இதே இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டு நான் பேசுகிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தமிழில் தான் பேச போகிறேன். தமிழில் பேசிவிட்டு அதை வந்து நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டுனா இப்போ வாய்ஸ் இனை வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். இப்பொழுது நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாமே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் சொல்லித்தரது எல்லாத்தையும் கிளியராக கவனிச்சுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கா? ஓகே, அதுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே பாருங்கள், எல்லோரும் மேலே பாருங்கள். நான் சொல்ல இங்கே டைப் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி. ஓகே, கண்டென்ட் எல்லாம் வந்துருச்சா? நான் இப்போ டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நான் சில நேரங்களில் சில கண்டென்ட் உண்மையை சொன்னால் சில ரிவ்யூ சைட்லாம் இப்படி தான் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ தேவைப்பட நீங்கள் பண்ணிக்கங்க. இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட், கூகுள் ட்ரான்ஸ்லேட் வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து 100% யூனிக் கண்டென்ட், எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே கிடைக்காது. தாராளமாக அப்ரூவ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இருக்கவே இருக்குது சாட் ஜிபிடி வச்சு தாராளமாக பண்ணலாம். அது எப்படிங்கிறத டெமோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சாட் ஜிபிடியில் கண்டிப்பாக AIPRM அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ரீ தான். நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், AIPRM அப்படிங்கிற ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். AIPRM அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்துடும். இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். இதில் எடுத்தோடனே ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய கீவேர்டு கீழே என்டர் பண்ண சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கீவேர்டு என்னதோ அதை போடுவேன். அதாவது APKவோட இது என்னவோ அதை போடுவேன். இப்போ ஸ்னிப்பீஸ் APK டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன்னா இது ஒரு கண்டென்ட் கொடுக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன். இந்த கண்டென்ட்டு ஹியூமன் ரீடபுளாக இருக்கா, 100% வந்து யூனிக் கண்டென்ட் தானே அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்னிப்பீஸ் APK அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ டோட்டல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் FAQs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் சேவிங்ஸ்க்காக இந்த ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் இந்த டேப்க்கு. ஸோ இதை காப்பி பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து நான் காப்பி பண்ணுறேன் இது வரைக்கும். ஸோ கன்க்ளூஷனே எடுத்துறேன். ஸோ கன்க்ளூஷன் வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு நேராக நான் என்ன பண்ண போகிறேன்னா, duplicchecker.comல உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல டூப்ளிகேட் இருக்கா இல்லையாங்கிறதுக்காக பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இது 800 வேர்ட்ஸு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஐ எம் நாட் எ ரோபோட் கொடுத்துட்டு
செக் பிளக்கியாரிசம் கொடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கறதுக்காக இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கங்க. இது ஃப்ரீ. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இதை யூஸ் பண்ணிக்கங்க. கிராஸ் பிளாக் அப்படிங்கிற இந்த இது crossflag.com இது வந்து 100% ஃப்ரீ தான். இதை நான் நிறைய இடத்துல ரிவீல் பண்ணல. இது வந்து பெஸ்ட் சைட்டு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்காக. ஓகேவா? ஸோ கிராஸ் பிளாக்ல வந்து நீங்கள் ஹியூமன் ரீட் பண்ணுறது தான் அப்படின்னு வந்துருச்சுன்னா தாராளமாக கூகுள் ஆட்சன்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேவா? ரொம்ப பெஸ்ட்டான சைட்டு. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு content@scale.ai அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த கிராஸ் பிளாக் யூஸ் பண்ணிக்கங்க. இது ரொம்ப பெஸ்ட்டாக எனக்கு கொடுத்துருக்கு ரிசல்ட். ஸோ இதில் உள்ள வந்து லாகின் பண்ணுறது உங்களுடைய இமெயிலை கொண்டு வந்தால் போதும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எதுவுமே நான் இல்லை, இங்கே 20 கிரெடிட்ஸ் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஃப்ரீ தான். ஸோ இதில் உள்ள வந்தோடனே இங்கே பாருங்கள், லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே டீன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்மளுடைய கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். இது எங்கேருந்து நம்ம கிரியேட் பண்ணது? டேப் ஏபிகேங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ChatGPTல கிரியேட் பண்ணது. இங்கே பாருங்கள், எங்கேயுமே இல்லை. டேப் ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு இருக்கா. இதை கிரியேட் பண்ணது தான் இங்கே வச்சிருக்கேன். இது அப்படியே டேட்டா இங்கே கொண்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? செக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்பயுமே 100% எந்த ஏஐ டூலுமே நான் நம்பி இருக்க மாட்டேன். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, திஸ் டெக்ஸ்ட் இஸ் மெயின்லி ரிட்டன் பை ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ பார்த்துக்குங்க, இது 100% ஏஐல தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் ChatGPTல. ஓகே, இதே ChatGPTல கிரியேட் பண்ண இன்னொரு கண்டென்ட் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ரோப்பு ஹீரோ. ஏன் இப்போ நம்ம கிரியேட் பண்ணலையா புதுசு, இதையும் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி காமிக்கிறேன். இது 100% ஏபி இதுதான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இதையும் நான் காப்பி பண்ணிவிட்டு நேராக இந்த சைட்டுக்கு வந்துடுறேன். நல்லா பார்த்துங்க, முன்னே ChatGPT கொடுத்த கண்டென்ட் தான் இங்கே பாருங்கள். இது வந்து 100% ஹியூமன் கிரியேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம்னா, சில கண்டென்ட் அவனுக்கு வந்து நிறையா அவைலபிள் இருந்துச்சுன்னா அதை எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். சில கண்டென்ட் வந்து அவைலபிளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 100% ஹியூமன் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம டூப்ளிகேட் செக்கரில் போய் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிளக்கியாரிசம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% தான் பிளக்கியாரிசம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்குது quillbot.com. ஓகேவா? ஸோ quillbot.comல உள்ளே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண கண்டென்ட்டை இன்னும் யூனிக்காக மாற்றலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து எனக்கு 100% அவன் ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எடுத்துக்குவேன். இங்கே பார்த்துக்குங்க, 0% தான் வந்து ஏஐ டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போனா என்ன பண்ண போகிறேன்னா 100% ஹியூமன் கண்டென்ட் தான். ஸோ நான் இந்த ஹியூமன் கண்டென்ட்டை டேரெக்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். எதையும் நான் ரீரைட் பண்ண மாட்டேன். இதே ஒருவேளை நான் முன்ன காமிச்ச மாதிரி ஏதாவது 10%க்கு மேலே வந்து ஏஐ தான் கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே நான் டேரெக்டாக எங்கே போகிறேன்னா quillbot.comல போயிட்டு ரீரைட் பண்ணிக்குவேன். quillbotல ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிடைக்காது. ஸோ அதனால் quillbot எப்படி பே பண்ணி வாங்குறது? ₹200 ஜஸ்ட் ₹300 கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது யூஸ் பண்ணி இதில் 100% எனக்கு ஹியூமன் ரீடபிளாக வந்திருக்குன்னா கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. திரும்ப அதே கொஸ்டினை இமெயிலாவோ இல்லை கமெண்டாவோ நீங்கள் கேட்காதீங்க ப்ளீஸ். இதை நான் வந்து quillbotல போட்டு ரீரைட் பண்ணி ஹியூமன் ரீடபிளாக இருக்குது அப்படிங்கிறதும் மீனிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு எல்லாமே quillbotல கொடுக்குறதுன்னு சொல்லி காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ப்ராப்ளம் தான். புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? வார்த்தை கரெக்டாக இருக்குது, நம்ம போட்டிருக்கிற கண்டென்ட் அதே டாப்பிக்கில் தான் ஓடுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் quillbotல ஓப்பன் பண்ணிக்கிறேன். quillbotல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய கண்டென்ட் ஒரு வேலை இதுதான் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய கண்டென்ட் வச்சுக்கோங்க. இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய quillbotல இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்டர்டில் கொடுத்துட்டு இங்கே பேராஃப்ரேஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு காமிப்பாங்க எதெல்லாம் மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், மீனிங் என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறம் இதை நீங்கள் காப்பி பண்ணணும்னா இங்கே பாருங்கள், காப்பி ஃபுல் டெக்ஸ்ட்டுங்கிறத காப்பி பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் ஏஐல செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இதில் ஆன்சர் கிடைக்கும். இப்போ அது 100% ஹியூமனா அப்படிங்கிறது இதிலே சொல்லிடும். இங்கே பாருங்கள், 100% வந்து இது ஹியூமன் ரீடபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மறக்காமல் இந்த மெயின் கீவேர்டு எதுவுமே மாறி இருக்கக்கூடாது. ஸ்னிஃபீஸ்க்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேர்டு கொடுத்தாங்கன்னா அது ப்ராப்ளம். கிளியராச்சா? ஸோ அதனால் இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி quillbot யூஸ் பண்ணிக்கங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கண்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வேறு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி நான் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு quillbot இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 50 ஸ்டார்டிங்கில் போடுங்க. 50க்கு மேலே கூட போடுங்க. ஏன் உங்களுடைய சைட்டில் எவ்வளோ கண்டென்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது கூகுளில் சர்ச்சில் போகும், இம்ப்ரெஷன் அதிகமாகும். அதனால டிராஃபிக் அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. மைக்ரோ நிச் வெப்சைட் ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கூகுள் ஆட்சன்ஸில். ஸோ அதனால் டிராஃபிக் வேணும்னா நீங்கள் நிறைய போஸ்ட் போடணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மினிமம் 30லேருந்து 50 போஸ்ட் போடுங்க. பட் அது எப்படி வந்து பிளேஸ் பண்ணுங்கிறதா நம்ம லேட்டராக கண்டென்ட் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கங்க,
நீங்கள் AdSense அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 50 போஸ்ட் மினிமம் வச்சுக்கோங்க, பெட்டர். நெக்ஸ்ட் என்னென்ன வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒருவேளை இந்த ஏபிகே ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மோடு, ஹேக்கு, கிராக்கு, சாரி ஹேக்குன்னு 2 இடத்துல போட்டோம்னா இந்த இடத்துல கிராக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிராக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 3 வார்த்தையை எக்காரணத்தை கொண்டும் ஆட் பண்ணாதீங்க. டவுன்லோடுங்கிறது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் அந்த டவுன்லோடை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அதே மாதிரியே படத்துக்கான ஒரு டவுன்லோடு, மூவி டவுன்லோடு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டவுன்லோடுங்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கணும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். பட் மற்றபடி நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு ரைட்ஸ் இல்லாத ஒரு கண்டென்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோனிஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நிறைய டிராஃபிக் இருந்தாலும் கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவ் கிடைக்காது. அது பாலிசி வயலேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த 5th பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் 6th ஸ்டெப்பு, அதாவது கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கூகுள்லையும் போய் சேரும். அது வந்து ஈஸியாக எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால தாராளமாக ஆட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் கவர் ஆகணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு தியரி ப்ளஸ் டெமோ ரெண்டுமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக கொடுக்க போகிறேன். ஸோ கிளியராக கவனிச்சிக்கங்க. ஓகே, கண்டென்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் ஆகணும்னா கீவேர்டு சரியான இடத்துல பிளேஸ் ஆகிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா FAQ, அடுத்தது இமேஜ் இருக்கணும், லிங்க் சரியாக இருக்கணும், யூடியூப் வீடியோ எம்பெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் கேசஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டென்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான கீவேர்டு பிளேஸ்மெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கீவேர்டு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், H1, H2, H3 முடிஞ்சா H4லேயும் வந்து உங்களுடைய கீவேர்டு இருந்திருக்கணும், பிளேஸ் ஆகிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டில் உங்களுடைய மெயின் கீவேர்டு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். ப்ராபப்ளி நீங்கள் வந்து அவாய்ட் கூட பண்ணிடுங்க. ஓகேவா? ரிலேட்டட் டேக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக தான் வச்சுக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் வைக்கலாம், சில நேரங்களில் அது ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கீவேர்டை சரியான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது. ஓகே, இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். நேராக நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம இந்த மாதிரி இப்போ சைட் மேப்பில் சப்மிட் பண்ணியிருந்தோமா, ஸோ அதையும் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சர்ச் கன்சோலில் நம்மளுடைய சைட் மேப் சப்மிட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள் சக்ஸஸ்னு வந்திருக்கு, site map _ index.xml. ஸோ டெமோ affiliatetamil.com. கிளியரிச்சா உங்கள் எல்லாருக்கும்? ஸோ இப்படி தான் கொஞ்ச நேரத்தில் நம்மளது எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ ஒரி பண்ணவே தேவையில்லை. ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம பேஜஸ்க்கு போய்க்கணும். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் பேஜ் வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃப்ரண்ட் பேஜாக தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் பேஜஸ் போகிறேன். அதர்வைஸ் நான் வந்து போஸ்ட் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ நான் பேஜஸ்க்கு போகிறேன். பேஜஸில் ஆல் பேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டிஃபால்ட்டாகவே அங்கே 2-3 பேஜஸ் இருக்கும். அதை வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா பல்க் ஆக்ஷனில் மூவ் டு ட்ராஷ்னு கொடுங்க. இதெல்லாம் நம்ம வந்து தீம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கூடவே வரதுனால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் நியூன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஒரு பேஜ், அந்த பேஜ்லாம் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம மெயின் கீவேர்டு எதை பேஸ் பண்ணியிருந்தோமோ அந்த கண்டென்ட் தான். ஸோ அந்த கண்டென்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோமா நம்மளுடைய ChatGPT வச்சோ இல்லை குயில்பாட் வச்சோ, ஸோ அந்த கண்டென்ட் தான் இங்கே பேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்மளுடைய ChatGPT போகிறேன். ஸோ ChatGPTல இங்கே பாருங்கள், ஸ்னிஃபீஸ்க்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன்னா, ஸோ இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரி, கண்டென்ட்டை காப்பி பண்ணி நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்கா? ஏன்னா நான் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணால் அது ChatGPT கண்டென்ட்டுங்கிறதுனால அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்கை தனியாக காப்பி பண்ணிக்கிறேன். ஹெட்டிங்கை கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் நீங்கள் போடும்போது இப்படி தான் போடணும். ஸ்னிஃபிஸ் APK டவுன்லோட், அதுக்கு முன்னாடி கீவேர்டு என்னவோ அந்த கீவேர்டை நம்ம டேரெக்டாக அப்படி இங்கே போட்டுடணும். ஸோ ஸ்னிஃபிஸ் APK டவுன்லோடுங்கிறது தான் கீவேர்டு அப்படின்னுச்சுன்னா இப்படி போட்டுங்க. ஒருவேளை ஸ்னிஃபிஸ் APK மட்டும்தான் கீவேர்டு அப்படின்னா நீங்கள் கூடவே சேர்த்த வேண்டியது ஃப்ரீ டவுன்லோட். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஸ்னிஃபிஸ் APKங்கிறது மட்டும் தான் என்னுடைய கீவேர்டு. அதனால தான் நான் கூடவே ஃப்ரீன்னு சேர்த்துக்கிட்டேன், டவுன்லோடுங்கிறது அப்புறம் சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் பார்க்குறது ஸ்னிஃபிஸ் APK ஃப்ரீ டவுன்லோடு இல்லாமல் வெறும் டவுன்லோடு கொடுத்தாங்கன்னா அதுதான் கீவேர்டு, அதை பிரிக்கக்கூடாது. கிளியராச்சா? ஸோ ஸ்னிஃபிஸ் ஃப்ரீ டவுன்லோட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2023 அப்புறம் கூடவே லேட்டஸ்ட் வெர்ஷன், கூடவே அன்லாக். இப்படி தான் நான் வந்து எல்லா APK சைட்டுக்குமே இப்படி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னுடைய கீவேர்டு என்னவோ அதை போட்டுருவேன். போட்டுட்டு கூடவே 2023 லேட்டஸ்ட் வெர்ஷன் அன்லாக்டு இல்லைனா அன்லிமிட்டட்னு போட்டிருக்கேன். ஓகே, ஒருவேளை நான் வந்து வீலாக் பண்ணுறேன் சார்,
இல்லை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லைக் ஃபிட்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபிட்னஸோட கீவேர்டு என்னவோ அதை போட்டுட்டு அதை டவுன்லோட் ஆப்ஷன் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா. ஸோ அதில் லேட்டஸ்ட் அப்டேட் இல்லை லேட்டஸ்ட் ரிவ்யூ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் ரிவ்யூ அப்புறம் நியூ அப்டேட்ஸு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. 2023 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ கேட்சியாக இருக்கும். அதுக்கு தான் இது போட்டிருக்கேன். ஓகே, நான் ஹெட்டிங் போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நம்மளோட கண்டென்ட் போட போகிறேன். ஸோ நம்மளோட கண்டென்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ இதை மொத்தமாக நான் காப்பி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக பண்ணிக்கலாம். Ctrl+C, இங்கே வரேன், இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய கண்டென்ட் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இப்போது இது வந்து என்னுடைய இன்ட்ரோ பேராகிராஃப். ஸோ இது விட்டுட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுவுமே வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இது இந்த சைட்லேயே வேர்ட்பிரஸ்லேயே நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ரிமூவ் இட், ரிமூவ் பிளாக்ஸ் முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து என்னது பேராகிராஃப் கிடையாது, இது H2 ஹெட்டிங் அப்படின்னு போட்டணும். அதே மாதிரி இது ரெண்டுங்கிறத ஹெட்டிங், இது எல்லாமே இந்த மாதிரி மாற்றணும். ஸோ இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இங்கே வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து H3. நல்லா பார்த்துங்க, இது H2, இதுக்கு கீழே வருது வந்து என்னது H3 ஹெட்டிங்னு கொடுத்துட்டு அப்புறம் இந்த இடத்துல ஹெச் இருக்கு இல்லையா, H3ன்னு மாற்றிக்கங்க. இது வந்து ஹெட்டிங்னு கொடுத்துட்டு இங்கே H3க்கு மாற்றிக்கங்க. கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா. முடிஞ்சால் H4 வரைக்கும் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். H3 இல்லை, சாரி H4 இல்லைனா நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி H4 இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து H2. ஸோ 5th பாயிண்ட் போட்டிருக்கேன், இது H2. 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது H2, இது பார்த்தீங்கன்னா H2. 8th பாயிண்ட் இது வந்து H2. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் FAQ ஆட் பண்ணல, ஆட் பண்ணணும். இட்ஸ் மேண்டட்ரி ஒன் திங். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பேராகிராஃபாக இருக்கா, முடிஞ்ச அளவு இது வந்து சென்டென்ஸை பிரித்து போடுங்க, லிஸ்ட் அவுட் ஃபார்மேட்டில் போடுங்க, பார்க்குறதுக்கு ஐ கேட்சியாக ரீடபிளாக இருக்கணும். ஓகேவா. இது வந்து நம்மளுடைய அஃபைட் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லாம் க்ளீனாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷனையும் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்ரோடக்ஷன் தான் அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷனுங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. தி நீட் ஃபார் அன் எக்ஸிஸ்டிங் ஹூக்கப். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸ்னிஃபீஸை பற்றி பேசியிருக்காங்க எல்லாம். ஓகே, ஸோ இங்கே நான் ஏதாவது லிஸ்ட்டு போடணும்னு நினச்சா இது பாருங்கள், வெறும் ஓகே, இது ஆல்ரெடி என்ன ஃபார்மேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு லிஸ்ட்னா லிஸ்ட் ஃபார்மேட்டை இது விட்டுருங்க. ஓகேவா. ஸோ இதுவும் லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, அதனால் லிஸ்ட்டில் விட்டுரும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இப்படி தான் நான் H2லாம் ஆட் பண்ணிட்டேன். பட் நம்மளோட சைட் நம்ம வெளியில் ரெஃபரன்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்களா, அது எப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ இப்போது ப்ரொஃபஷனலாக கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய கான்செப்ட். இப்படி கொடுத்தா தான் ஈஸியாக போய் சேரும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். சும்மா இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு வேளை கலர் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தனித்தனியாக ஒவ்வொன்றும் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே பாருங்கள் ரைட் சைடில் இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கா, இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இங்கே பாருங்கள் பிளாக், இதுதான் செட்டிங்ஸு மேலே இருக்கு இல்லையா, இதுதான் செட்டிங்ஸு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வராது. இது வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்காக ரேங்க் மேத்தோட ப்ளகின்லேருந்து இங்கே காமிக்குது. நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸில் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ இது கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர்லாம் வரும். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் ப்ளூன்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் ப்ளூவாக மாறிடுச்சு. ஓகே, வேறு ஏதாவது கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா, கிளியர் ஆச்சா. ஸோ இப்படி இது தனித்தனியாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். பட் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு வேளை பேக்ரவுண்டோட கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்ட் இதை கிளிக் பண்ணி இப்படி ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதோட சைஸ் சின்னது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட சைஸை இங்கே எம்னு கொடுத்தீங்கன்னா சின்னதாயிரும். இதோட டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் மாற்றணும்னு வச்சிங்கன்னா ஒயிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். ஓகேவா. ஸோ இப்படி பர்டிகுலராக தனித்தனியாக நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். கிளியர் ஆச்சா. ஸோ இது வந்து நான் டெமோக்காக நான் அப்படியே விட்டுறேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ண போனால் H2 எல்லாமே காமனாக ஒரே கலரில் தான் பண்ணுவேன். பேக்ரவுண்ட்லாம் பெருசாக பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக FAQ வந்து ஆட் பண்ணும். அது மேண்டட்டரின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அப்போ FAQ அப்படிங்கிறத நான் போடுறேன். இன்னும் நம்ம வந்து ஆன் பேஜ் SEO பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ FAQன்னு கொடுத்துறேன். FAQங்கிறது வந்துட்டு H2ல் தான் வரணும். கிளியர் ஆச்சா. ஸோ H2ல் கொடுத்துறேன். இப்போ இந்த FAQக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளுடைய இந்த சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் FAQ இங்கே கொடுத்துருக்காங்களா, இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொண்டு போயிட்டு நான் லாஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள், இது கொஷின் இது ஆன்சர்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது கொஷினை தனியாக காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, FAQயோட கொஷினை காப்பி பண்ணிட்டு நான் எங்கே போகிறேன், நம்மளுடைய வேர்ட்பிரஸில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல FAQவை நார்மலாக போடுற மாதிரி பேராகிராஃப் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு ப்ளகின் போடணும், ரேங்க் மேத்தோட ப்ளகின். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பிளாக் இருக்கு இல்லையா,
இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல FAQ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். FAQ by ரேங்க் மேத் அப்படின்னு வரும். இதில் ஒர்க் பண்ணுங்க, இது ரேங்க் ஆகும். ஓகே, பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் தான் போடணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெப்சைட் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்லையும் உள்ளே போய் சேரும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். FAQன்னு கொடுத்துட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நான் காப்பி பண்ணலையா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி, ஓப்ஸ், இந்த இடத்துல கொஸ்டின் இருக்கா. ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C, இங்கே வரேன், இந்த கொஸ்டினை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆன்சர் இதுக்கு கீழே பாருங்கள், இங்கேயே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆன்சர் கொடுத்தாங்களா, இதை காப்பி பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணோம்னா ஆட் நியூ FAQன்னு இருக்கா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னது, இங்கே பாருங்கள், கேன் கஸ்டமைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே எஸ்ன்னு இருக்கா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த 1 2 3லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது தான் பெட்டர், ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் என்னது, இது ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. உங்களுடைய கண்டென்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மினிமம் வந்து வேர்டு கவுண்ட் இருக்கணும். ஸோ 3000 எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் சொன்னது ChatGPTல ஒன்றே தானே கொடுத்தாங்க, அதில் 700 வேர்ட்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்டான கீவேர்ட்லாம் போட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ChatGPTல ஒரு மெத்தட் மட்டும் தான் காமிச்சேன், இன்னொன்னையும் காமிச்சிடறேன். இப்போது நியூ சேட்டில் உங்களுக்கு நான் காமிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிட்டன் இருந்துச்சா. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள் AdSenseன்னு போடுங்க, இல்லை வெறும் AdSenseன்னு கூட போட்டுக்கோங்க. ஓகேவா, வெறும் AdSenseன்னு போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான பாருங்கள், வி அப்ரூவ்ட் பை கூகுள் AdSense. ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தேவையான கீவேர்டு கேட்பாங்க. இதுலேயுமே வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதையும் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மெர்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி 3000 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நான் கண்டென்ட் போடுவேன். இப்போ கண்டென்ட் போட்டால் மட்டும் பத்தாது, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சரியான இடத்துல கீவேர்டு டைட்டில் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா தான் ஆன் பேஜ் SEO. ஆன் பேஜ் SEOங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இங்கே மேலே ஸ்கோர் காமிச்சிருக்கா, இது ரேங்க் மேத் பிளக்கின் போட்டால் மட்டும் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது 13 இருக்கா அவுட் ஆஃப் 100, இதை வந்து கிட்டத்தட்ட 80, அதாவது க்ரீன் சிக்னல் வரணும். இப்போ ரெட் சிக்னல் இருக்குது, க்ரீன் சிக்னல் வர வரைக்கும் பண்ணுறது தான் ஆன் பேஜ் SEO. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எடிட் ஸ்னிப்பெட் இருக்கா. ஸோ இதில் இந்த ஹெட்டிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எடிட் ஸ்னிப்பெட் போயிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. 60 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்படி ஓகே, ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே நெக்ஸ்ட் என்னது, பர்மானன்ட் லிங்க்கில் உங்களுடைய கீவேர்டு இந்த இடத்துல நீங்கள் போடணும். ஓகேவா. ஸோ கீவேர்டு என்னது, ஸ்னிஃபிஸ் APKங்கிறது மட்டும் தான் என்னுடைய கீவேர்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் என்னுடைய மெயின் கீவேர்டு, இதை இங்கே போட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்களா, இந்த இடத்துல இங்கே நீங்கள் போடுறீங்க இல்லையா முதல் சென்டென்ஸு, இது ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். பட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல நாம் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்னிஃபிஸ் APK, அப்போ ஃப்ரீ டவுன்லோட், அந்த இது டைட்டில் இருக்கு இல்லையா, அது அப்படியே லேட்டஸ்ட் வெர்ஷன் வித்தவுட் மேபி வித்தவுட் டைவர்ஷன், வித்தவுட் எனி ஸ்பேம், அந்த மாதிரிலாம் கூட போட்டிங்கன்னா வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இதுதான் கூகுளில் மேலே போய் தெரியும். வித்தவுட் ஸ்பேம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பேம் இருந்துச்சுன்னா இல்லைங்கிறதும் சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா விஷன் இன் ஃபியூ மினிட்ஸ், இதெல்லாம் வந்து கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறது, அதாவது உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் டவுன்லோட், ஸ்னிஃபிஸ் APK ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் டவுன்லோட், லேட்டஸ்ட் வெர்ஷன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டட், இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா ஷார்ட்டாக போட்டுருங்க. 160 கேரக்டருக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு டோன்ட் மிஸ் திஸ் அப்படி போடலாம். இல்லைன்னு வச்சுக்கலாம், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்னிஃபிஸ் APK தென் யூ கேன் செக் இட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி போடுங்க. ஓகேவா. இப்படி இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் இந்த இடத்துல போட்டு முடிச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்னிப்பெட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு அப்படின்னு இருக்கா. ஃபோக்கஸ் கீவேர்டுங்கிறதுனா என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது மெயின் கீவேர்டு எடுத்துருக்கோம். அது என்னது, அதாங்க ஸ்னிஃபிஸ் APKங்கிறதா மெயின் கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டை நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவேன். ஸ்னிஃபிஸ் APK இப்போ பாருங்கள் 6 மாறிடுச்சா. இப்போ இதுக்கு அடுத்தது நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். இதுக்கு எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட் இஸ் த SEMrush டூல்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு கீவேர்டு போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சைட்லேயே ரெலவென்ட் கீவேர்டுன்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து இந்த இடத்துல கூடவே போட்டுக்குங்க. ஓகேவா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு.
இப்படி தான் இருக்கும். இதோட சேர்த்துனது இப்படி இருக்கும். இப்படி 1 பை 1 போட்டுட்டு நீங்கள் இதையே வந்து டைட்டிலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ரேங்க் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம போடணும். ஸ்னிஃபிஸ் தனியாக, ஸ்னிஃபிஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் 5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரேங்க் மேத்தில் ஃப்ரீ வெர்ஷனில் 5 யூஸ் பண்ணலாம். ப்ரோ வெர்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோவில் கிடைக்குது நிறைய பிளக்கின். ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அன்லிமிட்டடில் நீங்கள் வந்து இந்த இடத்துல கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்ன? ஸ்னிஃபிஸ் ஏபிகே தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அது வந்து சரியான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கமான இப்போ ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓக்கு இங்கே 66 இருக்கு இல்லையா, இதை வந்து 80க்கு மேலே கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றா கீழே பாருங்கள், பேசிக் எஸ்இஓ ஆல் குட், இது எல்லாமே க்ரீன் கலரில் மாறணும். அப்போ தான் இங்கே எல்லாமே க்ரீனாக மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், யுவர் யூசிங் ஃபோக்கஸ் கீவேர்ட் இன் தி எஸ்இஓ டைட்டில். எஸ்இஓ டைட்டில் உங்களுடைய ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கா? இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு யூஸ்ட் இன் எஸ்இஓ மெட்டா டிஸ்கிரிப்ஷன். மெட்டா டிஸ்கிரிப்ஷனுங்கிறது இதுதாங்க, இதுதான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இதுலேயும் இருக்கா உங்களுடைய கீவேர்டு? இருக்குது. அதனால க்ரீன் சிக்னல் அவன் கொடுத்துருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு யூஸ்ட் இன் தி யூஆர்எல். யூஆர்எல்ங்கிறது இது, இந்த பர்மா லிங்க் இருக்கு இல்லையா, இங்கே யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதனால லிங்க் இது க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கான். ஃபோக்கஸ் கீவேர்டு அப்பியர்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 10% ஆஃப் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் 10%க்குள்ளேயே உங்களுடைய ஃபோக்கஸ் கீவேர்டு கவர் ஆயிருக்குன்னு கேட்டாங்க பாருங்க, கவர் ஆயிருக்கு. ஸ்னிஃபிஸ் ஏபிகே அப்படின்னு கவர் ஆயிருக்கு, அதனால தான் கொடுத்துருக்கான். ஒருவேளை உங்களுக்கு கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல கூட வச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா, இதை மட்டும் போல்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வரலன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கண்டென்ட் 832 வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது க்ரீன் சிக்னல் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே நீங்கள் போட்டுருங்க. இப்போதைக்கு நான் 1000க்கு இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே காப்பி பண்ணி போடுறேன். ப்ளீஸ் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் ஒரு சும்மா உங்களுக்காக ஒரு டெமோக்காக தான் நான் காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ 1100 மேலே போதா? ஸோ இப்போ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே க்ரீன் சிக்னல் வந்துடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி இந்த மாதிரி போட்டே வாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் 1500 ரீச் பண்ணோன்னே க்ரீன் சிக்னல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு சாம்பிளுக்காக தான் நான் கண்டென்ட் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஓகேவா? நீங்கள் மறந்துடாமல் கரெக்டான கண்டென்ட் மட்டும் போட்டுக்கங்க. ஓகே, நான் போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே க்ரீன் ஆயிடுச்சா? பேசிக் எஸ்இஓ ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அடிஷ்னல் இருக்குது பார்த்தியா, இது கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி 1 by 1 நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஃபோக்கஸ் கீவேர்டு ஃபவுண்ட் இன் தி சப் ஹெட்டிங்ஸ். சப் ஹெட்டிங்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, இதுதான் அது. H2 H3 இருக்கு இல்லையா, இதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருக்குது அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆட் அண்ட் இமேஜ் வித் ஃபோக்கஸ் கீவேர்ட் ஆஸ் ஆல் டெக்ஸ்ட். இதில் நம்ம ஏதாவது ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ இமேஜஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும், நான் இப்போ ஏபிகே வெப்சைட்டு ஒர்க் பண்ணுறேன், இல்லை வீலாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணலாம், தனியாக வந்து கிரியேட் பண்ணலாம் கேன்வாவில். இப்போ சிலதுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்களுடைய மொபைலில் போயிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அதை கொண்டு வந்து போடுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இல்லை எனக்கு சுத்தமாக அதை எடுக்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கவே கூகுளில் போயிட்டு இமேஜை எடுத்துக்கோங்க. ஆனால் அது என்ன பண்ணணும்னா கேன்வாவில் போய் அதை எடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேன்வாவில் எப்படி எடிட் பண்ணுங்கிறதுலாம் நான் சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தனியாக கேன்வா பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேன்வாவில் எடிட் பண்ணிக்கங்க. ஓகேவா? கிளியர் ஆச்சா? ஸோ கேன்வாவில் போட்டதுக்கப்புறம் அந்த இமேஜஸை டேரெக்டாக இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது க்ரீன் சிக்னல் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டென்சிட்டி 4.42, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது. 68 டைம்ஸ்லாம் கீவேர்ட் டென்சிட்டி இருக்கக்கூடாது. ஸோ கம்மியாக தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம தேவையில்லாமல் வெறும் சின்னதாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிகே பக்கத்தில் டவுன்லோடு அப்படின்னு அங்கே ஆல்ரெடி இருக்கா. ஸோ இதை எடுத்துட்டோம்னா இது வந்து மெயின் கீவேர்டாக மாறிடுமா? சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னிஃபிஸ் ஏபிகே நம்ம போட்டோம்னா இந்த வார்த்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 68 பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து லாங் டெயில் கீவேர்டு மாதிரி எடுத்துக்க. ஸ்னிஃபிஸ் ஏபிகே ஃப்ரீ இல்லை டவுன்லோட், இதை வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா ஸ்னிஃபிஸ் ஏபிகேங்கிறது ரொம்ப சின்னதான கீவேர்டு, அதனால் இது ஈஸியாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். அடிக்கடி இதையே வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஓவராக கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெட் மார்க் கொடுத்துருக்கான். பட் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரெட் மார்க் இருக்காது. ஒரு இங்கே 4ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 1 அப்படின்னு வந்துச்சுன்னா க்ரீன் சிக்னல் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். நான் ஸ்னிஃபிஸ் ஏபிகேவை கட் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ரீ டவுன்லோடுங்கிறத மட்டும் வச்சுருக்கேன்னா, இப்போது இந்த ஃப்ரீ டவுன்லோடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். மேபி இந்த ஸ்னிஃபிஸ் எடுத்துட்டுனாவே இது பிரச்சனை வராது. இங்கே பாருங்கள், ஸ்னிஃபிஸ்ங்கிற வார்த்தை தான் இங்கே பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்னிஃபிஸ் ஏபிகே அப்படின்னு போடுறேன். ஓகே, சூப்பர். அப்போது பிரச்சனை என்னென்னா இங்கே தான் ப்ராப்ளமே இருந்திருக்கு. இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டவுன்லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு
டாட்னு வைக்கிறேன். எதுக்காகன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸ்னிஃபீஸ் ஏபிகே தான் என்னுடைய கீவேர்டு. அது கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் பண்ண வேண்டியது என்ன, ஸ்னிஃபீஸ் ஏபிகே ஃப்ரீ டவுன்லோடுங்கிறத இங்கே வச்சுக்கலாம். நான் வெறும் ஸ்னிஃபீஸ்னு வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கிறதுனால அது வந்து ஓவராக இருக்குன்னு சொல்லி அது கட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், பேசிக் எஸ்இஓ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அடிஷ்னலில் போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இமேஜ் நான் இன்னும் போடல, அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், கீவேர்ட் டென்சிட்டி 1.04 வெறும் 16 இடத்துல தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. 16 இடம்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு கவுண்டை பொறுத்து ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வெறும் 600 வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு 16 இடத்துல நீங்கள் கீவேர்டு போட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஓவராக டம்ப் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். அப்போ க்ரீன் சிக்னல் வராது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு 4 இடம் 5 இடத்துல ஒரு H2ல யூஸ் பண்ணிக்கங்க, ஒரு H3ல யூஸ் பண்ணிக்கங்க, ஒரு பேராகிராஃபோ இல்லை 2 பேராகிராஃபில் யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஸ்டார்டிங் டைட்டில் யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்மளோட கீவேர்டை யூஸ் பண்ணணும். சும்மா கச்சாமச்சானு யூஸ் பண்ணாதீங்க கீவேர்டை. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்க் அவுட் டு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னல் லிங்க் நம்ம ஒன்று கொடுக்கணும். அது கொடுத்தோம்னா இந்த இடத்துல இது வந்து க்ரீன் சிக்னல் வரும். அது எக்ஸ்டர்னல் லிங்க்னா என்னங்க, வேற ஒன்றும் இல்லை, டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் ஒன்று நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ டவுன்லோடுன்னு சொன்னோடனே இங்கே டவுன்லோடுக்கு நீங்கள் வந்து பட்டன் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன கீவேர்டு, ஸ்னிஃபீஸ் ஏபிகே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டுட்டு இதுதான் பட்டன். ஸோ இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ண போனால், இந்த பட்டன் கிளிக் பண்ணி சென்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, சாரி இதை நான் மாற்றி போட்டேன், இது போட வேண்டாம், நான் வேற ஒரு பட்டன் கொடுக்குறேன். இது வந்து டிஃபால்ட் இல்லாத பட்டனு, அது வேண்டாம், இது சேஃப்டி இல்லை, லோட் ஆகும். அதனால தான் நல்லா பார்த்துக்கங்க. நான் இந்த ப்ளூ கலர் போட்டிருந்தேன் இல்லையா, இது வந்து ப்ளக்இன் மூலிமா வருது, இது நமக்கு வேண்டாம். நீங்கள் இந்த பட்டன்ஸ் எடுத்துங்க, இதுதான் டிஃபால்ட்டு, ஈஸியாக லோட் ஆகாமல் வரும். ஓகேவா? ஸோ பட்டன்ஸுங்கிறத இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், போட்டு ஸ்னிஃபீஸ் ஏபிகே ஃப்ரீ டவுன்லோட் அப்படி கொடுத்துட்டு 1 2 3 இப்படி கொடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து சென்டர் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி இதை சென்டர் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கேயும் போய்ட்டு இது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுடைய பட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டனில் லிங்க் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க் நம்ம என்ன பண்ணோன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஸ்னிஃபீஸ் ஏபிகே ஃப்ரீ டவுன்லோடுக்கான லிங்க்கு ஒன்று என்ன பண்ணலான்னா, மற்றவங்க யாராவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கூகுள் டிரைவில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் லிங்க்கு. அதுக்கப்புறம் அதை வந்து தனி பேஜில் போடணும். ஓகே, ஸோ இந்த டவுன்லோட் லிங்க்கை மட்டும் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, இப்போ இவங்க கேட்டதுக்கு என்னன்னா, ஃபோக்கஸ் கீவேர்டு எக்ஸ்டர்னல் லிங்க் இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இதை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு என்னுடைய வெப்சைட் பேர் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு etagfree.com அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் லிங்க் சும்மா காமிக்கணுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஓகே, இது நம்ம ஏதாவது மற்ற சைட்டு கூட கொடுக்கலாம், இல்லை யூடியூப்க்கு கூட கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரீன் சிக்னல் வந்துடும். இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் லிங்க் வந்தனால க்ரீன் சிக்னல் வந்துச்சு, ஸ்கோர் 79 வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் லிங்கே நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறான். இன்டர்னல் லிங்க்னா நம்ம இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஹோம் பேஜுக்கோ இல்லை மற்ற போஸ்ட்டுக்கோ கொடுக்குறது, இல்லை கான்டாக்டர்ஸ்க்கோ கொடுக்குறது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் போடும்போது இதை ஹோம் பேஜுக்கு லிங்க் கொடுக்கலாம் டேரெக்டாக. இப்போ இது என்னவோ அதை அப்படியே கொடுத்துலாம். www.demo.affiliatetamil.com இது என்னுடைய சப்டொமைன், அதனால் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது எப்படி இருக்கும், sniffiesapk.comனு கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் ஹோம் பேஜ். அதை அப்படியே கொடுத்துட்டு ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது என்னுடைய இன்டர்னல் லிங்க். இங்கே பாருங்கள், டேரெக்டாக வந்துருச்சா, இதுவும் க்ரீன் சிக்னல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இமேஜ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதையும் நான் முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டவுன்லோட் லிங்கை பற்றி ஒரி பண்ணாதீங்க, இதுக்கு தனி வீடியோவும் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், டைட்டிலும் எல்லாமே க்ரீன் சிக்னல் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி டைட்டில் போட்டிங்கன்னா க்ரீன் சிக்னல் எல்லாத்துக்கும் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரீடபிலிட்டி, யூ ஆர் நாட் யூசிங் ரிச் மீடியா லைக் இமேஜஸ் ஆர் வீடியோஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம வீடியோஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இமேஜஸ் யூஸ் பண்ணோம்னா பிரச்சனையே கிடையாது, அதுவும் க்ரீன் சிக்னல் வரும். நமக்கு ஆல்மோஸ்ட் 84 ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய கோல் என்னதுன்னா 80, அதாவது க்ரீன் சிக்னல் வரணும். இதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பேஜ் ரெடி பண்ணணும். பேஜ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறேன், நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். ஃபீச்சர் இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த செட்டிங்ஸ் இருக்கா, இது கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இங்கே பாருங்கள், ஃபீச்சர்டு இமேஜ் இருக்கா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்குன்னு ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸ்கோரும் அதிகமாகும். ஆல்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணால் இன்னும் அதிகமாகும். நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோஸ் பார்த்தீங்க எல்லாருக்கும் இந்த இது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளியராக ஒரு பேஜில் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பேஜ் தான் நம்மளுடைய ஹோம் பேஜாக போக போகுது. ஸோ அது எப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போதைக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும், சரி ஒரு ஆப் ஒரு பேஜுக்கு மட்டும் எப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி ஹோம் பேஜாக செட் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம பட்டன் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த பட்டனை 2-3 இடத்துல நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரீயூசபிள் பிளாக்காக மாற்றலாம். ஸோ அது சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இன்னும் சந்தேகம் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காமிக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி அந்த பட்டன் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பட்டனோட கலரை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்துருக்க ஸ்டைல்ஸு இதில் போயிட்டு பட்டனோட பேக்ரவுண்ட் ப்ளூ கலர், ஓகேவா, பட்டனோட டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் கலர் மாறிடும். ஓகேவா. ஸோ வேறு கலர் மாற்றினாலும் இதை கிளிக் பண்ணிக்கங்க, இந்த இடத்துல போயிடுங்க, பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கங்க, இதை கிளிக் பண்ணிக்கங்க, வேறு ஏதாவது கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் கலர் மாற்றினாலும் பண்ணிக்கலாம். இப்படி பட்டன் ஆட் பண்ணிக்கணும். இது நம்ம ஜஸ்ட் ஒரு பேஜுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ப்ளகின் போட்டுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஓகேவா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மீதி எல்லாமே அவ்வளோதான். ஓகே. ஸோ நமக்கு ஃபீச்சர் இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு, நம்ம ஸ்கோர் ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்ததுக்கப்புறம் அப்டேட்னு சொல்லி கொடுத்துடலாம். லேட்டராக உங்களுக்கு நான் இந்த இடத்துல டவுன்லோட் லிங்க் நான் கொடுப்பேன். ஸோ அந்த லிங்க் எப்படி போடணுங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி இது ஒர்க் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய், வெல்கம் பேக் டு etechfree.com. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 6th டாப்பிக்கான கண்டென்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற செகண்ட் டாபிக், அதாவது FAQ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் கீவேர்டு எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் போட்டு காமிச்சிட்டேன் பேஜில். அடுத்தது அதில் FAQவோட வேல்யூவும் அதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் காமிக்க போகிறேன். ஸோ FAQ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து பீப்புள் ஆல்சோ ஆஸ்கில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இங்கே பாருங்கள், கூகுளில் போயிட்டு நான் இப்போ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு CapCut Pro. முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, உங்க கூட சேர்ந்து ஒரு போஸ்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணேன் இல்லையா. ஸோ அந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் தான். நான் தெரியாமல் எடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகேவா. நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செக் பண்ணும்போது வேறு செக் பண்ணிட்டு நான் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கீவேர்டு எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு பேஜும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அதை யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஸோ அடல்ட் கண்டென்ட்டாக இல்லைங்கிறத செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்னிஃபீஸுங்கிறதே வந்து அடல்ட் கண்டென்ட்டோட வேர்டு தான். ஓகே. நான் அது பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த வார்த்தையை நான் விட்டுட்டு மீதியெல்லாம் செக் பண்ணுறேன். இப்போ CapCut அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். CapCutனு போட்டால் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு கேட்டுக்காம பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா, 1க்கு 2, 3, 4 கூட நிறைய கீவேர்ட் நிறைய கொஸ்டின் எடுத்துப்பேன். இப்படி கிளிக் பண்ணி இந்த வார்த்தைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். CapCutட்டை பற்றி மட்டும் தான் பேசிக்கணும், வேறு ஏதாவது போடக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இதுதான் என்னுடைய மெயின் கீவேர்டு வச்சுக்கலேன். அதை கூகுளில் போட்டோடனே அதுக்கு ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் வருது. இது எல்லாமே காப்பி பண்ணி இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆன்சர் வந்து ChatGPTலே ரெடி பண்ணிடுவேன். நல்லா கேட்டுங்க. இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி டேரெக்டாக ChatGPTல போடுவேன். அப்படி இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் இருக்கா, ஸோ இதையும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் குயில்பாட்டில் போட்டு நான் ரீரைட் பண்ணிக்குவேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு FAQக்கு தேவையான கொஸ்டின் கிடச்சிச்சு. இதுக்கு தேவையான ஆன்சர் இங்கே இருக்கிறத ரீரைட் பண்ணிக்குவேன். இல்லைனா ChatGPT வச்சு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிக்குவேன். இப்போ இந்த FAQல ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக நம்மளுடைய பேஜுக்கு உள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த FAQங்கிற இந்த ஆப்ஷனுக்கு கீழே ரேங்க் மேத்தோட ப்ளகின் இருக்கு இல்லையா, சாரி FAQ பை ரேங்க் மேத் அப்படிங்கிற இந்த ப்ளகினோட இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் போட்டுருங்க. ஓகேவா. ஸோ இப்படி இதில் FAQ பண்ணலாம். பட் மற்றபடி வேறு எப்படிலாம் வந்து நம்ம FAQ ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ரிலேட்டட் கொஷின்ஸ் போடலாம். ரிலேட்டட் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கே தெரியும், இப்போ இந்த டாபிக் ஓகே, ஒரு அமேசான ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு நாமளே யோசிச்சு கிரியேட் பண்ணலாம். இல்லை கண்டென்ட் வந்து நீங்கள் ChatGPTல ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே ரிலவெண்ட்டான சப் டாபிக்லாம் வருது இல்லையா, H2 H3 இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுமே வந்து தனியாக நம்ம எடுத்து என்ன பண்ணோம்னா கீழே FAQல கொடுத்தலாம். இது வந்து நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். நம்ம அதையும் வந்து சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா. அடுத்தது கொஷின்ஸ் ஃப்ரம் SEO டூல்ஸ். SEO டூல்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரிலேட்டட் கீவேர்டு நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு கொஸ்டின் நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு டாபிக் கீவேர்டை சர்ச் பண்ணுறோம். கீவேர்டை டீப்பாக நம்ம சர்ச் பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா. SERP எல்லாம் காமிச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்லைனாலும் ரிலேட்டட் கீவேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதே கொஸ்டினாக மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இவ்வளோதான். அடுத்தது கூகுள் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் நான் காமிச்சிட்டேன். அடுத்தது ChatGPT. நீங்கள் ChatGPT கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போதே அந்த கண்டென்ட்டுக்கு கீழே நீங்கள் ChatGPTயே கேட்கலாம், எனக்கு வந்து ஒரு 10 FAQ இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி கொடு அப்படின்னா அதுவே கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். விச் மீன்ஸ் FAQவாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் இந்த FAQ வந்து ஃபில் பண்ணலாம். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் வந்துட்டு
அடல்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணிடாதீங்க. நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன், அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எப்படி நம்ம அடல்ட் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தெரியலனா நீங்கள் செக் பண்ணிருக்க அந்த கீவேர்டு எடுத்து போய் கூகுளில் போடுங்க. கூகுளில் போட்டோடனே இமேஜ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்படி நான் போட்டிருக்கேன் இல்லையா, CapCut ப்ரோன்னு போட்டோடனே மேலே இமேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டான இமேஜஸ் வரும். இதில் வந்து அடல்ட் கண்டென்ட் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இது தெரியாமல் நான் யூஸ் பண்ணேன், நீங்கள் தப்பு மறைச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.